வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி 8வது மாதம் 2024 நமக்கு வியாழக்கிழமை நடைபெறுது. கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. 534வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். 038 ரிசல்ட்டு வந்துச்சு. நம்ம ஆல் போர்டு 0ங்கிறது எடுத்திருந்தோம். ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. ஏ போர்டில் 0 கொடுத்துருந்தோம். சி போர்டில் நம்ம 8 எடுத்திருந்தோம். சி போர்டு நமக்கு 8 பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா பி போர்டில் 1 2ன்னு எடுத்திருந்தோம். வந்தது 3. ஒரு நம்பர் மேலே போயிடுச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கும். 3 நம்பருக்கு பார்த்திங்கன்னா 018ன்னு எடுத்திருந்தோம். வந்தது 038. பாக்ஸில் 078ன்னு எடுத்திருந்தோம். 7 வந்திருந்தாலும் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு 7ஆம் தேதி நமக்கு மிஸ் ஆகியிருந்தாலும் இன்றைக்கி 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போது நம்பர்ஸ் நான் கொண்டு கொடுக்குறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 வந்திருக்கு. 0க்கு ஏ போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஏ போர்டில் 2 எடுத்துக்காங்க. வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 2 இல்லாட்டி 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 2ஐயும் 7ஐயும் எடுத்துக்கலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? 4 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் என்னுடைய கணக்கில் கிடைக்கிது. இல்லாட்டி 1ஆம் நம்பர் வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு பி போர்டில். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 5ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சி போர்டில் நமக்கு 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. கெஸ்ஸிங்காக மட்டும்தான் இந்த நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். ஏ போர்டில் 2ம் 7ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4ம் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 5ஐயும் 6ஐயும் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் இந்த நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 100% வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். நம்ம பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் அதிகமாக இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் அதிகமாக இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் அதிகமாக இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் பாக்ஸில் வர்றதுக்கும் ஆல் போர்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏ போர்டில் 1 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு ஏ போர்டில் 1ஆம் நம்பர் 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு 4 14 நாள் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 4 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 6 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 8 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஒவ்வொரு போர்டுமே பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. நீங்கள் பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் உங்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கண்டிப்பாக ஒரு 8ம் 1ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கணக்கில் கிடைக்கிது. அதனால் நான் 814ங்கிறத நான் பாக்ஸில் கொடுக்குறேன். சரிங்களா? 814 ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க.
749ங்கிறதையும் ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்லாம் நம்ம கொண்டு வரல, கம்மியான நம்பராக தான் இங்கே வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 749 பாட்ஸு, 814 பாட்ஸு. பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்காண்டி தான் நான் இந்த நம்பர்ஸுங்கிறது கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? பாட்ஸ் போடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் பாட்ஸில் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பருங்கிறத நான் கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங்குங்கிறது நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. 2ஐயும் 5ஐயும் நான் ஒரு கணக்கில் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஆல் போர்டு வந்து 2, 5ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. 100% பெஸ்ட்டு நம்பராக தான் இருக்குது. கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இதை வந்து நம்ம கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறது கிடையாது, கெஸ்ஸிங் மட்டுமே தான். நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும், டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 100% ஸ்ட்ராங் பண்ணி 2ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். பாட்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நமக்கு இன்றைக்கி தேதி, இன்றைக்கி நாளைக்கு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 230ன்னு வந்திருக்கு. சரிங்களா? 230. அப்போது நமக்கு நம்ம 2ஆம் நம்பருங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஆல் போர்டும் கொடுத்துருக்கோம், ஏ போர்டும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நமக்கு அப்போது 204 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? 204, 407. சரிங்களா? 9, 7 வர்ற மாதிரி கூட ஒரு கணக்கு வந்திருக்கு. 1, 4, 1 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு வந்திருக்கு. சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. இது வந்து டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஒரு 2 நம்பர் நான் எடுத்திருக்கேன். சிங்கிள்ஸ் நம்பர்ஸ் வந்துச்சுனாலும் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் இங்கே நான் தெளிவாகவே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. நமக்கு 0, 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 697 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. ஏன்னா 6ஆம் நம்பருங்கிறதும் நமக்கு ஏ போர்டு வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. வந்துச்சுன்னா 6 மேட்ச் பண்ணி நம்ம 2 நம்பர் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏ போர்டு 4 வந்துச்சுன்னா 427 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. சரிங்களா? அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் தான் இங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு, நம்ம முன்னாடி நாள் வந்திருக்க ரிசல்ட்டு, இதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கை எப்போதுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இது கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்க. 100% நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணி இந்த நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். நமக்கான வின்னிங் எப்போதுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டுமே ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து
உங்களுடைய கணக்கை எப்போதுமே மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. 100% வின்னிங்கிறது நமக்கு எப்போதுமே கிடைக்கும். ரெகுலராகவே கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? கண்டிப்பாக சொல்லுறேன், நமக்கான வின்னிங் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 61 97 57 41 27 20. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டி நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து இங்கே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 52 97 மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா 57 97 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 57 96. சரிங்களா? 52 97 மேட்ச் பண்ணி வைக்கலாம். இப்போது நமக்கு உள் நம்பர் நமக்கு 2 வந்துச்சுன்னா ஏ போர்டு 5 வருதுன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? பி போர்டு 0 வருது. சி போர்டு நமக்கு 8க்கு 4 வருதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 25 04. அதே மாதிரி 42 07 மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? 42 07 25 04 57 96 52 97 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி நடக்கக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.